மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் 7 லட்சம் கையெழுத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். சென்னை புரசவாக்கத்தில் திறக்கப்பட்ட மத்திய அரசின் மக்கள் மருந்தகத்தை எல் முருகன் பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்மொழி கொள்கை வேண்டும் என்பதே தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமாக உள்ளது என்றார். கிட்டத்தட்ட 36 மணி நேரத்துக்குள்ளேயே வெப்சைட் மூலியமாகவே கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர் கையெழுத்து போட்டிருக்கார்கள். பிசிக்கலாக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதில் கையெழுத்திட்டு கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் மக்களுடைய பேராதரவு இருந்து கொண்டிருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பின் மூலம் தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்ற போலி பிம்பத்தை முதலமைச்சர் கட்டமைக்க முயற்சிப்பதாகவும் எல் முருகன் விமர்சித்தார். மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு, நிதி பகிர்வு உள்ளிட்டவற்றுக்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதால் அமலாக்கத்துறை வைத்து மத்திய அரசு திசை திருப்ப முயற்சிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஒன்றிய அரசு நம்முடைய மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, அப்புறம் நிதி பகிர்வு, அப்புறம் டீலிமிட்டேஷன் தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்து குரல் கொடுக்கறதுனால ஒன்றிய அரசு தங்களுடைய ஏஜென்ட்டை வச்சு அது ஒரு திசை திருப்பதுக்கான வழியை கூட பார்க்கலாம். முடியிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, அதன் பிறகு இதை பற்றி பேச. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்களிடம் பாஜகவினர் கையெழுத்து வாங்குவது தவறான செயல் என்றும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பயணம் தமிழ்நாட்டை தாண்டி புனிதமானது என கமல்ஹாசன் புகழ்ந்துள்ளார். சென்னை குளத்தூரில் நம்ம முதல்வர் நம்ம குளத்தூர் என்ற பெயரில் தமிழ் கலைஞர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சியின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர் பாபு, மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது மேடையில் பேசிய கமல்ஹாசன், மத்திய அரசு மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் போது தெற்கில் இருந்து முதல்வர் மு க ஸ்டாலினின் குரல் ஓங்கி ஒலிப்பதாக கூறினார். ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நல்லது செய்கிறாரா என்றால் அதையும் தாண்டி புனிதமானது அவருடைய பயணம். ஒன்றிய அரசு மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க முயலும் போது இந்துத்துவ கொள்கைகளையும் இந்தியையும் தேசமெங்கும் திணிக்க முற்படும் பொழுது ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் போது தெற்கிலிருந்து ஓங்கி ஒலிக்கும் உறுதியான குரல்களில் சிறப்பான குரலாக திரு ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார். தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் முதலமைச்சர் போற்றி பாதுகாப்பதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் கைலி தொப்பி அணிந்து பங்கேற்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்காக தலையில் தொப்பி, வெள்ளை சட்டை மற்றும் கைலி அணிந்து கொண்டு விஜய் வந்திறங்கிய காட்சிகளே இவை. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். இதில் கலந்து கொள்வதற்காக தலையில் தொப்பி மற்றும் வெள்ளை சட்டை, கைலி அணிந்து விஜய் வந்தார். தொடர்ந்து ரசிகர்கள் மற்றும் தாவேக தொண்டர்களை பார்த்து விஜய் கையசைத்தார். அதன் பின்னர் இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் விஜயை வரவேற்றனர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தாவேக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தொழுகையில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் சரியாக மாலை 6:24 மணிக்கு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி ஒருநாள் நோன்பு மேற்கொண்டிருந்த விஜய் இஸ்லாமியர்களுடன் ஒன்றிணைந்து நோன்பு திறந்து நோன்பு கஞ்சி மற்றும் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அதன் பிறகு விஜய் தொழுகை மேற்கொண்டார். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான
இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே என தாவேக தலைவர் விஜய் கூறியதும் ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் கரகோஷம் எழுந்த காட்சிகளே இவை. தமிழக வெற்றிக் கழகத்தின் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு பிறகு அக்கட்சியின் தலைவர் விஜய் உரையாற்றினார். அப்போது தனது அழைப்பை ஏற்று வந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நன்றி என குறிப்பிட்டார். மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்.